திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியை கைது செய்யவில்லை என்றால் குடும்பத்துடன் காவல்துறை அலுவலகம் முன்பு தீக்குளித்து உயிரை மாய்த்துக் கொள்ளப் போவதாக சிறுமியின் தந்தை தெரிவித்துள்ளார். அவர் நமது செய்தியாளர் தமிழனிடம் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். சார் சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். நாங்கள் நியூஸ் 7 தமிழ்லேருந்து கால் பண்ணுறோம். என்னுடைய பேர் வந்து தமிழனு. ஆக்சுவலாக இப்போ என்ன தான் சார் சொல்கிறாங்க காவல்துறையினர்? சார் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து 3 டீம் வரைக்கும் நாங்கள் வந்து டீம் சேர்த்து தேடின்னு இருக்கோம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 5 டீம் ஆயிருக்கு. இன்னொரு டீம் ஸ்பெஷலாக போட்டிருக்காங்களா 6 டீம் ஆயிருக்கு. அவங்க வந்து தேடின்னு இருக்காங்க. 2 நாள் டைம் கொடுங்க, நெருங்கிட்டோம் நாங்கள் கிட்ட 2 நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் வந்து ஸ்டேஷனோட போனோம். ஸ்டேஷனோட போயிட்டு நாங்கள் கேட்கும் போது எல்லாம் ஒரு கும்பலாக ஒரு மாதிரி ஒரு 100 பேருக்கு மேலே நாங்கள் போனோம். அந்த பதில் காலையாக சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சார் அந்த டைம் உங்களால் ஏன் டைம் கேட்குறாங்க? 7 நாள் மேலே ஆயிடுச்சு. அந்த குற்றவாளியுடைய புகைப்படம் இருந்து ஏன் கண்டுபிடிக்காம ஏன் இவ்வளோ மெத்தனை புகை காட்டி வராங்க? சார் அவங்க சொல்லவே அந்த வார்த்தையை நான் கேட்டேன். அவங்கள கேட்கும் போது அவங்களோட பதில் என்கிட்ட என்ன வந்ததுன்னா, வட மாநிலத்திலிருந்து ஒருத்தர் வந்து பண்ணியிருக்கான். அவனோட அத்தாட்சி வந்து நம்மளோட சிம் கார்டு தான் இருக்கு. வந்து சிசி கேமரா வந்து ஆஃப் போட்டோ தான் இருக்கு. ஒரிஜினல் போட்டோ நம்மளுக்கு கிடைக்கல. நாங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணுறோம். அப்புறம் வந்து சிம் கார்டு ஒரு அத்தாச்சி வச்சு 10,000 சிம் கார்டு வந்து நம்ம டவர் அந்த டைமுக்கு 10,000 டவர் மொபைல் கால் போயிருக்கு. நான் 6,000 7,000 மொபைல் கார்டு நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் இருக்கு 2,000 தான் இருக்கு. கண்டிப்பா நாங்கள் பிடிச்சிடுவோம், நெருங்கிட்டோம். எங்களுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க, நாங்கள் கண்டிப்பா பிடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க எங்களுக்கு சொல்றாங்க. ஒத்துழைப்புனா என்ன மாதிரி ஒத்துழைப்பு நீங்க தரணுமா உங்களுக்கு? அது நீங்க வந்து எங்களை தொல்லை கொடுக்காத, நாங்க அந்த குழந்தை மேலதான் இருக்கோம். எங்களுக்கு நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நாங்க கண்டிப்பா எங்க வேலையை விட்டா நாங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவோம் ஆன்றாங்க அவங்க. சரிங்க சார். உங்களுக்கு இப்ப காவல்துறை மேல நம்பிக்கை இருக்குதா, நம்பிக்கை இல்லையா சார்? அவங்க கண்டுபிடிப்பாங்களா, கண்டுபிடிக்க மாட்டாங்களா? சார் அவங்க கண்டுபிடிப்பாங்க சார். கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாடு போலீஸ் எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தேடின்னு இருக்காங்க. ஆனா வந்து இவ்வளவு டைமும் போகக்கூடாது, எனக்கு தெரிஞ்சு போகக்கூடாது. இன்னும் ஃபெசிலிட்டி எவ்வளவோ இருக்கு. அவங்களெல்லாம் இறக்கி வச்சாலும் அவங்கள வந்து இறக்கல இவங்க. நம்ம தான் அவங்க இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஓகே ஓகே சார், ஓகே சார். இப்போ நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க கேக்குறாங்க. சப்போஸ் காவல்துறை இதே போல வந்து மெத்தனை போக்கு காட்டி வந்தா அடுத்த நடவடிக்கை உங்க நடவடிக்கை என்ன நடவடிக்கை இருக்கு? உங்க நடவடிக்கை எங்க நடவடிக்கையா, நான் வந்து பெற்றவங்க சொல்றேன். நானும் எங்க ஒய்ஃபு நம்ம ஆரம்ப ஸ்டேஷனுக்கு முன்னாடி யாருன்னா ஒருத்தர் சூசைட் பண்ணிப்போம். எங்க நடவடிக்கை சரியில்லைன்னா எவனா செத்தாதான் நீங்க பெருசா இருக்கீங்கன்னா நாங்க சாவ போறோம். யாருன்னா ஒருத்தர் கிருஷ்ணா எதனா ஒன்று சாவோம், நாங்க பண்ணுவோம். அப்போ அப்படியாவது நீங்க பண்ணி என் குழந்தைங்க நீங்க வாங்கி கொடுங்க. யாருன்னா செத்தாதான் நீங்க பண்ணுவீங்களா? ஏன்னா என் குழந்தை பாதிக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நீதி கிடைக்கலன்னும் போது அப்புறம் தான் வாழணும். எங்களுக்கு வேணாம் அந்த மாதிரி நீதி. ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி இது வேணாம். நாங்க யாருனாலும் சூசைட் பண்ணிக்கிறோம். அப்படியாவது வந்து பண்ணி விடுங்க. சூசைட் பண்ணி நீங்க எல்லாம் வந்து பண்ணுங்க. அப்ப முறையா பாப்பாவுக்கு வந்து நீதி கிடைக்கல, ஒருத்தர் சேர்த்துட்டான் ஆன்ற மாதிரி அப்பெல்லாம் நீங்க வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எவ்வளவு பண்றீங்களோ பண்ணுங்க.